லாஸ்ட் வீக் Adobe Max ஈவெண்ட்டில் ஃபோட்டோஷாப், ப்ரீமியர், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கு நிறைய அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் அவங்க கொடுத்துருந்த மேஜரான அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ அவங்க கொடுத்துருந்த ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் ரிமூவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட்டில் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி இமேஜஸில் இருக்கிற கேபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இது எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா கேபிள்ஸ் இருக்குது. ஸோ நான் ரிமூவர் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இந்த டூல் ரிமூவர் டூல் செலக்ட் பண்ணுறேன். மேலே இந்த இடத்துல ஃபைன் டிஸ்ட்ராக்ஷனில் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண உடனே ரிமூவிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் ஆகும். இந்த மாதிரி அனலைஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட கேபிள்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்னால் நிறையா ஃபோட்டோகிராஃப், அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்க நெக்ஸ்ட் கொடுத்த இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ரிமூவல். ஸோ இதுவும் டிஸ்ட்ராக்ஷனில் தான் இருக்கும். சேம் நம்ம இந்த டூல் செலக்ட் பண்ணோம், ரிமூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைன் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பீப்புள் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் கிளிக் ரிமூவல்னு இருக்கும், இது வந்து எடிட்டபிள்னு இருக்கும். ஸோ இது வந்து செலக்ட் பண்ண உடனே இப்போது ரிமூவ் ஆகிருக்காது, ஏன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணல பீப்புளை. ஸோ நான் இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை விட்டேன். ஸோ இப்போது அது வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இப்போது ரிமூவ் ஆகிட்டுருக்கு, அந்த டேப் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இது நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனில் இருக்க ஒயர் அண்ட் கேபிள் ரிமூவர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகாது, நம்ம பீப்புளை செலக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம பீப்புள் ரிமூவரில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ சேம், நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஃபைன் டிஸ்ட்ராக்ஷனில் போயிட்டு பீப்புள்னு கொடுக்குறேன். அது இங்கெங்கெல்லாம் பீப்புள் இருக்காங்கன்றதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அண்ட் இங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிணறை வந்து மார்க் பண்ணியிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்கேப் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி இவங்களை வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிமூவிங் ஏரியா அப்படின்னு வரும். ஸோ ரிமூவிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல அந்த ஒயரை மட்டும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல அந்த டெக்ஸ்டர்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இருக்க அப்டேட் என்னென்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி அவங்க அடோப் ஃபயர்ஃப்ளையை இன்னும் அட்வான்ஸாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டூல், அதாவது ரெக்டாங்கிள் டூல் நான் செலக்ட் பண்ணுறேன். இது மார்க்கி டூல், இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்படி படிக்கலைன்னா என்னோடய ஃபுல் கோர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், யூடியூப்பில் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் காட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, விண்டோஸ் போயிட்டு கான்டெக்சுவல் டாஸ்க் பார் அப்படின்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். வந்துடுச்சா? ஸோ நான் இப்போது இப்படி மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஜென்ரேட் ஃபில்லில் போயிட்டு ஆட் அ ஷிப் ஹியர் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரேட்டிவ் ஆகிறது வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ஜென்ரேட்டிவ்ஸ் காமிக்கும். மோஸ்ட்லி இந்த பேக்ரவுண்டோட கலருக்கு ரிலேட்டடாகவே மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கும். ஸோ பார்த்துருவோம். ஓகே, எதுவுமே வரல. ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி போட்டுன்னு கொடுத்து பார்க்கலாம். ஆட் அ போட் அப்படின்னு கொடுக்கலாம், பார்க்கலாம் அது கரெக்டாக ஜென்ரேட் ஆகுதான்னு. சில டைம் அது அக்யூரேட்டாக கொடுக்காது. ஒரு 2-3 டைம் நம்ம ட்ரை பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பக்காவாக ஒரு போட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ மேபி நான் ப்ராம்ப்ட் கூட தப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. இந்த மாதிரி ஒன்றும்
அண்ட் இந்த மாதிரி ஒன்று இது நல்லா இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கோல்டு டோன் இருக்கா, இந்த இடத்துலலாம் கோல்டர் டோனாக இருக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் வார்மராக இருக்கா, இங்கே பார்த்தீங்களா வார்மர். ஸோ இது கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர் பற்றி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் ஃபீச்சர். நம்ம இவங்களோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதேமாரி இவங்களோட காஸ்டியூம் கூட நம்ம ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இவங்கள நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பக்காவாக ரிமூவ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நீட்டாக அது ரிமூவ் ஆகிருக்கு. சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இவங்களோட இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேம் ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணி, ஸோ இப்படி அவங்களோட காஸ்டியூம் ஃபுல்லாக வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஹர் காஸ்டியூம் டு சூட் அப்படின்னு போடலாம். சூட்டுன்றது வந்து கோட். ஸோ அது ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கலாம். வா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோட் வந்து நீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. லைக் வேறு டைப் ஆஃப் இது கூட காமிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேணால் இந்த ஜென்ரேட்டிவ் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் ஹர் காஸ்டியூம் டு சூட் அப்படின்னு மறுபடியும் டைப் பண்ணுறேன். எவ்வளோ அக்யூரேட்டாக வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த அப்டேட் வந்து ஃபோட்டோஷாப் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. எப்பயுமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது லைசன்ஸ்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடோபோட ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களோட பையன் இல்லைனா நீங்கள் எங்கேயோ காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனி ஆஃபரே இருக்குது. கிராக் யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இது லிட்ரலாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, மறுபடியும் அந்த சூட் மட்டும் மார்க் பண்ணி பண்ணலாம். அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாக மார்க் ஆகிருக்க மாதிரி பார்த்துட்டு சேஞ்ச் ஹர் காஸ்டியூம் டு சூட் அப்படின்னு போடலாம். ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான். ஏன்னா இப்போ கிராக் யூஸ் பண்ணிங்கன்னா அது சில டைம் உங்களோட சிஸ்டமை கூட டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இப்போது நிறையா பைரசி இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரதால் மோஸ்ட்டாக பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மற்ற ஜென்ரேட்டிவ்ஸ்லாம் இவங்களோட வாய் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வெறும் அவங்களோட காஸ்டியூம்ஸை மட்டும் பென் டூல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இது கீழே ஃபோட்டோஷாப்க்கான ஃப்ரீ யூடியூப் கோர்ஸ் வீடியோ இருக்குது. அதை போய் பாருங்கள், படிங்க. தேங்க்யூ.